என்னதான் நம்ம சிக்கன்ல கிரேவி வச்சே சாப்பிட்டாலும், இந்த மாரி ட்ரை சிக்கன் சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட் தான். அதுவும் இந்த ட்ரை சிக்கன் பிரியாணி கூட, ஒயிட் ரைஸ் கூட, பரோட்டா கூட எல்லாத்து கூடயும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லாத தனியா கூட ஒரு ஸ்டார்ட்டர் மாதிரி கூட சாப்பிட்லாம். வாங்க இந்த சிக்கனை எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிச்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு, இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதில் நான் ஒரு 5 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு 5 தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அந்த பியூரி அப்படியே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இது போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வேக விடுறேன். அதுக்குள்ளே நான் இங்கே சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். எடுத்துகிட்டு இந்த லெக் பீஸ்க்குள்ளே நல்லா வேகணுங்கிறதுக்காக நான் எல்லா பக்கமும் நல்லா அந்த மாதிரி கீறி விட்டுறேன். விட்டுட்டு 2 சைடும் கீறி விட்டுட்டு நம்ம கட் பண்ண சிக்கனை அப்படியே அதுக்குள்ளே போட்டுறோம். போட்டுட்டு இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணுங்கிறதுக்காக நான் சிக்கனை அப்படியே திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இந்த சிக்கனில் இருந்து தண்ணி விடும் இல்லையா, அதுவே போதும். அப்போ அடுப்பை குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி வந்தவுடனே வெயிட் போட்டுட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இறக்கி விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. நீங்கள் அகலமான பேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்கிட்ட அகலமான பேன் இல்லாதனால இந்த மாதிரி ஹெவி பாட்டன் கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு 4 சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இங்கே சிக்கன்லேயே காரம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, வெங்காயத்துக்கு தகுந்த அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இங்கே வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கிரேவியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் பேனில் போட்டுட்டு நீங்கள் திருப்பி விடும்போது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுண்டி வரும். இந்த மாதிரி எல்லா தண்ணியும் இழுத்துட்டு நல்லா சுருண்டு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் முன்னையே சொன்ன மாதிரி இது பிரியாணி கூட, ஒயிட் ரைஸ் கூட, நீங்கள் வெறுமனே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்கிறதும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.